ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா சென்னைக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அரிசி வராங்க. என்ன நீ சென்னைக்கு போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, கிளம்பிட்டீங்களா, எப்போ போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் ஒன்று 1/2 hour கிளம்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணா சென்னைக்கு போகிற எனக்கு ஏதாச்சும் கையில் கொடுத்துட்டு போக மாட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம செந்தில் கையில் தான் ஒன்றுமே இல்லையே. மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு 500 கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேவையில்ல அண்ணி, நான் சும்மா தான் சொன்னேன். அந்த காசுக்கு எனக்கு சென்னையிலேருந்து வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தவொடனே எல்லாரும் இருக்காங்க. ஆனால் சரவணும் தங்கமயில் மட்டும் படத்துக்கு போயிருக்காங்க. மீதி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போது கிளம்பிட்டிங்களா மீனா அப்படின்ட்டு அவங்க மாமனார் கேட்குறாங்க. கிளம்பிட்டிங்க மாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி, செலவுக்கு காசு இருக்குல்ல, இந்தாங்க நான் காசு தரேன் அப்படின்ட்டு 10,000 கையில் எடுத்து வச்சு எண்ணுறாரு. கடைசியில் 10,000 தான் அப்பா தரப்போகிறாங்க அப்படின்ட்டு செந்தில் செம சந்தோஷமாக இருக்காங்க. கடைசியில் 2 500 தாள் மட்டும் கையில் கொடுத்தோன்னே செந்தில் மூஞ்சே வாடி போயிடுச்சுங்க. ஆனால் மீனா அதெல்லாமே பொருள்படுத்தலை. மீனா அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க கையில் காசு இருக்குது. அவங்க ஒரு நல்ல மருமக தான். அதுக்கப்புறமேட்டுக்கு செந்தில் தான் சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாமா அப்படின்ட்டு கோமதியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே ராஜி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே கதிர் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு செந்தில் கையில் கொடுக்குறாங்க. இது எதுக்குடா அப்படின்ட்டு. அண்ணா பஸ்ஸில் போகிறீங்க, ஏதாச்சும் சாப்பிட்டே போவீங்க, அதனால தான் நான் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. பார்த்தியா அப்பா 1000 கொடுக்குறாரா, இதை வச்சு என்னடா பண்ண முடியும் 2 நாள் சென்னையில் அப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க கதிர்கிட்ட. கதிரும் கையில் காசு இல்லை. அவர் கையில் இருக்க 800 எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க நான் வச்சுக்கோங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ வச்சுக்க அப்படின்ட்டு திரும்ப பாக்கெட்லேயே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மீனா வந்துடுறாங்க. மீனா வந்தோடனே என்ன இங்கே 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது, அது இல்லை நீ அண்ணன் ஃபீல் பண்ணுறாரு 1000 அப்பா கொடுத்ததுனால அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்துடுது. பஸ் வந்தோடனே இவங்க 2 பேருமே பஸ்ஸை ஏற்றி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரவணன் வராரு. சரவணன் எங்கே போயிட்டாங்களாம், கிளம்பிட்டாங்களா, இப்போ தானே போனாங்க, இப்போ தான் பஸ் எடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐயோ, நான் வரலான்னு நினச்சேன், நான் ஏற்றி விட்ருவோம் தான் நினச்சேன், கடைசியில் பஸ்ஸு போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சரவணன் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.